ஜெபியுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் இருப்பவர். ஜெபியுங்கள். நான் கேட்பதை அனைத்தும் நான் பெற்றுக்கொள்வேன். ஜெபியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர். நான் கேட்பதை நான் பெற்றுக்கொள்வேன். ஜெபியுங்கள். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே இயேசுவே. ஜெபியுங்கள். 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 இன்றைய நேரம், இன்றைய காலம், இன்றைய மீட்பு. ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். வாயை கொடுத்த தேவன் என்னிடம் பேச மாட்டாரா? காது கொடுத்த தேவன் என்னோட குரலுக்கு செவி சாய்க்க மாட்டாரா? கை கொடுத்த தேவன் அவர் கைகளால் என்ன தொட மாட்டாரா? கால்கள் கொடுத்த தேவன் என்னிடம் நடந்து வரமாட்டாரா? இருக்கிறவர் நானே என்கிறார். தொடக்கமும் முடிவும் நானே. உயிர்ப்பும் உயிரும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நானே என்கிறார் இயேசு கிறிஸ்து. நீர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடு, மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். எட்டாத தூரத்துக்கு நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். உன்னில் நான் மாம்பெரும் செயல்கள் செய்வேன். சேனைகளின் ஆண்டவர் அவர் யார் என்பது தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். மற்றது எல்லாமே சும்மா. அவர் யார் என்பது தெரிந்து கொண்ட பிறகு சந்தோஷம் பொங்கும். ஆமென். சந்தோஷம் பொங்கும். ஆமென். ஜீசஸ். உன்னோட வாழ்க்கையில் கடவுள் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பது அப்போதான் உனக்கு தெரியும். முதல் அவர் யார் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். எவ்வளவு இனிமையானவர். வாக்கு மாறாதவர். Thank you Jesus. இயேசுவே. நன்றி இயேசுவே. என் ஆண்டவரே நன்றி இயேசுவே. உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவே. அப்பா இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் உன்னோட பரிசுத்தமான நாமம். ஹalleluya. ஆமென். நான் எங்கப்பா போவேன்? இயேசுப்பா. நான் யார்கிட்ட தான் போவேன்? இயேசுவே. யாரை தான் கூப்பிடுவேன்? அப்பா இயேசுவே. ஒருத்தனை என்னோட குரலை செவி சாய்க்க மாட்டானுங்களே. ஆமென் இயேசுவே. ஒருத்தனை எனக்கு கை கொடுக்க மாட்டானுங்களே. ஆமென் இயேசுவே. எல்லாரும் வீண் பேச்சு பேசுவாங்க. அப்பா நான் சேரேன் நான் பண்றேன் நான் குதிக்கிறேன் சொல்லுவாங்க. அப்பா ஆனா யாருமே செய்ய மாட்டாங்க. அப்பா ஆமென் இயேசுவே. நீர் மட்டும்தான் செய்வீர். ஹalleluya. ஏனென்றால் நீ நம்பிக்கைக்குரியவர். ஆமென். மனிதனுக்காக வந்தவர். ஹalleluya. பாவிகளை தேடி வந்தவர். ஆமென். காணாம போன ஆட்டுக்குட்டி தேடி வந்தவர். ஆமென் ஜீசஸ். எல்லாத்தோட பெரிய பாவி நான் தானப்பா. ஆமென் இயேசுவே. நீங்க என்ன விசாரிக்கும் போது ஹalleluya இதோ நான் உன் அடிமை. அப்பா ஆமென். நீங்க சொல்றபடியே ஆகட்டும் அப்பா. ஆமென் இயேசு கிறிஸ்து. நீங்க சொல்றபடி ஆகட்டும் அப்பா. ஆமென் இயேசு கிறிஸ்து. இயேசுவே. Thank you Holy Spirit. இயேசுவே. Thank you Jesus. உன் அடியார் காத்து கொண்டிருக்கிறார். உன் அடிமை காத்து கொண்டிருக்கிறார். நீ பேசும். ஹalleluya. நான் கேட்பேன் அப்பா. ஆமென் இயேசு கிறிஸ்து. நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? எப்படி செய்ய வேண்டும் அப்பா? என்ன சொல்ல வேண்டும் அப்பா? அப்பா ஜீசஸ் உமக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா. ஹalleluya ஜீசஸ். உமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் ஜீசஸ். என் உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை அப்பா இயேசு கிறிஸ்து. என் உள்ளுக்குள்ள இருக்கிற கண்ணீர் ஹalleluya. என் உள்ளுக்குள்ள இருக்கிற கஷ்டம் ஹalleluya யார்கிட்ட தான் போய் சொல்றது அப்பா இயேசு கிறிஸ்து? எவங்கிட்டயும் அதிகாரம் கிடையாது, எவங்கிட்டயும் வல்லமையும் கிடையாது. ஆமென் ஜீசஸ். ஆனா உன்கிட்ட வல்லமை இருக்கு.
உன்கிட்ட அதிகாரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னை கேட்டா நீ ஜெயிச்சவர். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். நீ மறுரூபமா மாமிசமாக மாறினவர். ஆமென் ஆமென். நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஹalleluya. அது நிச்சயமா நடக்குமாப்பா. ஆமென். நீங்க பேசுங்கப்பா. அப்பா இயேசு கிறிஸ்து. நீங்க பேசுங்க. அப்பா இயேசு கிறிஸ்து. நீங்க பேசுங்கப்பா. ஆமென் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஜீசஸ். வாயை திறந்து ஜெபிங்க. ஹalleluya ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஜீசஸ். ஜெபிங்க ஜெபிங்க. ஜீசஸ். ஜெபிங்க. ஜீசஸ். 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 ஹalleluya இயேசு கிறிஸ்து. ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஹalleluya இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே நல்லவர். அப்பா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே வல்லவர். அப்பா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே எதையும் செய்யக்கூடியவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தர். Thank you Holy Spirit. ஹalleluya. Thank you Jesus. வார்த்தை உங்கள் மிக அருகில் இருக்கின்றது. Amen Jesus. உன் வாயில் இருக்கின்றது. Jesus. உன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றது. இயேசு. விசுவாசத்தினால் நீ அறிக்கையிட வேண்டியது இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆண்டவர். நீங்க யார் தான் பண்ணீங்க அப்பா? நீங்க யார் தான் பண்ணீங்க? கடவுள். எனக்கு கத்து கொடுங்கப்பா. Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அனைவரும் அமர்வோம். Hallelujah. Hallelujah. தயவுசெய்து செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்தி மூலியமா தான் உனக்கு விசுவாசத்தை கொடுப்பார். செய்தியை கேட்கும் போது தான் உனக்கு விசுவாசம் உண்டாகும். அதனால ஆண்டவர் உனக்கு செய்தி கொடுக்கும் போது தயவுசெய்து செவி சாய்த்து, ஆண்டவரே நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கேளுங்கள். அவர் உங்களுக்குள்ளர செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருவழிபாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படித்துக் கொள்ளுவோம். திருவழிபாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோட கதவு கிட்ட நின்று கொண்டு எப்போ பார்த்தாலும் தட்டிக்கினே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது கதவு எனக்கு திறப்பாங்களா? யாராவது திறப்பாங்களா? ஹல்லேலூயா. எப்போ பார்த்தா தட்டினே இருக்கிறாரு. திறங்க 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 அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதவை தட்டும் போது நாங்கள் அந்த கதவை திறந்தால் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரங்கள், தொல்லைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். ஏன்னு கேட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வரவில்லை என்பது சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள், அந்த தொல்லைகள் அப்படிதான் இருந்தீங்கன்னே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, முன்னாடி இதே கதவு கிட்ட நின்னா தட்டிக்கினே இருக்கிறேன் நான். நீங்க என்ன செய்யணும்? நீங்க திறக்கணும். ஹல்லேலூயா. இப்ப கவனத்தோட கேளுங்க. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோட ஆடுகள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. யோவான் நற்செய்தி 10:27. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவான வசனம் அது. என் ஆடுகள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. இப்ப ஆண்டவர் வந்து உங்களுக்கு கதவு தட்டும் போது, அவரோட குரல் நீங்க கேட்கும் போது, உண்மையா நீங்க அவருக்கு சார்ந்தவர்களா இருந்தால் கதவை நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க திறப்பீங்க. அல்லேலூயா. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன் நான். கதவை திறக்கிறீங்களா, மூடி வச்சுக்கிறீங்களா? கதவை திறந்து வச்சுக்கிறீங்களா இல்லாட்டி மூடி வச்சுக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். கதவை திறந்து வச்சுக்கிறீங்களா, கதவை மூடி வச்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவை திறந்திருக்கா, கதவை மூடி இருக்கா? இயேசு கூக்குலிட்டு கூப்பிடும்போது நீங்க உங்க கதை அது உனக்கு தெரியுமா? அவர் கூப்பிடுறாரு, உன்ன அவர் கூப்பிடுறார்.
என் மகனே என் மகளே அப்படின்னு சொல்லல, பேரை வைத்து கொண்டு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பேரை வைத்து கொண்டு கூப்பிட்டுருக்காரு. சொல்றாரு தொறன்றார். நீ உண்மையா இயேசு கிறிஸ்து சார்ந்தவங்களா இருந்திருந்தால் நீ என்ன செய்வீங்க? நீங்க நிச்சயமா கதவை தோற்பீங்க. அதான் சொல்றாரு அவரு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். என்னோட ஆடுகள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் விதவிதமா நம்ம என்ன வேணா பேசிக்கலாம், விதவிதமா நம்ம பேசிக்கலாம், விதவிதமான ஏதாவது ஒண்ணு சொல்லினே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா உண்மை என்ன? உண்மை என்ன? எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமமா பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமமா செயல்படுவார். எல்லாருக்கும் வெற்றி உண்டு அவரோட நாமத்தினால். அல்லேலூயா. ஆனா நம்ம எந்த ஜெயமும் பார்க்கறது இல்லையே. எப்ப பார்த்தா நமக்கு கஷ்டம் தானே வந்துக்கினே இருக்குது. எப்ப பார்த்தா ஏதாவது ஒரு தொல்லை தானே வந்துன்னு இருக்குது. 1000 தடவை நம்ம ஏசு ஏசு ஏசுன்னு சொன்ன பிறகு கூட என்ன வருது? பிரச்சனை தான் வருது. அல்லேலூயா. பிரச்சனை தான் வருது. பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் தட்டுங்களா, ஏந்திரங்கன்னு சொல்லுங்களா. யாராவது ஒருத்தர் நின்னாங்களா? அவங்களுக்கு பாஷையே தெரியல. அதான் சொன்ன பக்கத்தில் தட்டு ஏந்திரங்கன்னு சொன்னேன். யாராவது தட்டி சொல்லுங்க, ஏந்திரங்க கொஞ்சம் சொல்லுங்க. யாருமே இன்னும் ஏஞ்சிருக்கல. ஏஞ்சிட்டாங்க. இப்போ நீங்க எப்படி ஏஞ்சிங்க? சொன்ன பிறகு. ஏனென்றால் என்னோட குரலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க செவி சாய்த்தீங்க. இதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தட்டி எழுப்புகிறார். உட்காருங்க. உங்களை தட்டி எழுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், என்னோட ஆடுகள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. இந்த ஆடுகள் யார் என்பது நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டிங்க யாரு? இந்த ஆட்டுக்குட்டிங்க யாரு? குரலுக்கு செவி சாய்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டிகள் யாரு? சீக்கிரமா, சும்மா எல்லாம் பேசிக்கின்னு இருக்கக்கூடாது. இந்த ஆட்டுக்குட்டிங்க யாரு? ஆண்டவரோட குரலுக்கு செவி சாய்க்கிற ஆட்டுக்குட்டிங்க யாரு? யாருன்னு எப்படி சொல்றது? நானுன்னு சொன்னா எப்படி? அது நான் தான் சொன்னு வச்சுக்க. எப்படி நான் இதுக்கு சாட்சியா இருக்கணுமா? சொல்லுங்க. நான் தான். அந்த சாட்சி வேணுமா? எப்படி சொல்வீங்க? ஏதோ சும்மா நான் தான் சொன்னா எப்படி? அதுக்கு சாட்சி வேணுமா? எப்படி? எப்படி? சும்மா நீ சொல்றதுனால சாட்சி கிடையாதுல்ல. அதுக்கு நீ சொல்றதுக்கு சாட்சி வேணுமா? இயேசு கிறிஸ்து இறந்த விட்டார்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு சாட்சி வேணும். அவர் இறந்தாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பது சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு சாட்சி வேணும். உயிர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் சொல்றது பெரிய விஷயம். அதுக்கு சாட்சி வேணும். அவர் மீண்டும் வருகிறார். என்ன சாட்சி இருக்குது? நீங்க அவரோட ஆட்டுக்குட்டிங்க. எல்லாரும் கம்முன்னு இருக்கிறீங்க. அப்படி நீங்க யாரோட ஆட்டுக்குட்டிங்க? நீங்க அதான் அவங்க யாரு? ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் ஆண்டவரோட ஆட்டுக்குட்டிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்போதும் ஆண்டவருக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். அவரோட வார்த்தைக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். அப்பதான் அவரோட வார்த்தையை உங்களோட உயிர் உள்ள வார்த்தையாக செயல்படும். வார்த்தை உயிர் உள்ளது. வார்த்தை உயிர் உள்ளது. நான் அவரோட ஆட்டுக்குட்டி என்பதை நான் சொன்னால் அவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எப்போ நான் கீழ்ப்படிவேன்? அவருக்கு நான் அடிமையா இருந்தால் தான் நான் கீழ்ப்படிவேன். அடிமைக்கு வேற வழி கிடையாது. சொல்லுங்க. அடிமைக்கு என்ன வழி இருக்குது? அடிமைக்கு அதிகாரத்தோட என்ன சொல்றாங்களோ கையை கட்டிக்கின்னு சேர்தான் அடிமை. அல்லேலூயா. அடிமை இருந்தால் அவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். புரியலையா? புரியலையா? அல்லேலூயா. அதனால அவரோட ஆட்டுக்குட்டி அவரோட குரலுக்கு செவி சாய்க்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்க? ஆண்டவர் எதிர்த்து போராடுறவர்கள் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு சார்பா நிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் எப்போதும் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படின்னா அன்புக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்புக்கு நான் அடிமையாகவே
இருக்கின்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆரம்பிச்சது ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு? இதய கதவை தட்டுறாரு. இப்ப உங்ககிட்ட இன்னொரு கதவை காமிக்கிறோம் பாருங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. இன்னொரு கதவு ஒண்ணு இருக்குது. நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் எங்க இருக்குது? உன் இதய கதவு கிட்ட நீங்க அது என்ன பண்ணுது? அது கதவெல்லாம் தட்டல. பாவம் வந்து உன் கதவை தட்டல. அது உள்ளர பூந்துக்குன்னு என்ன அட்டகாசம் செய்யணுமோ செய்யுது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உள்ளர பூராம என்ன பண்றாரு? வெளியில நின்று கதவை தட்டுறாரு. உங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்குது. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். யோவான் 10:10. திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேற எதற்கும் வருவதில்லை. ஹல்லேலூயா. அதொன்னு நிறுத்துப்பா. திருடன் எதுக்கு வரான்? அவன் கதவை வந்து தட்ட மாட்டான். பெல் அடிச்சுட்டு வாங்க வெளியில சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்? அப்படியே பூர்வான், அப்படியே இல்லாத பொல்லதெல்லாம் செய்வான். அவன் அதுக்காக தான் வரான். ஹல்லேலூயா. ஆனா அர்த்தப்படி ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு எப்படி கதை வந்து தட்டுறாரு, இல்லாட்டி பெல் அடிக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அவர் பெல் அடிக்கும் போது இல்லாட்டி கதவு தட்டும் போது நம்ம என்ன பண்றோம்? திறக்கிறோமா? தூங்கின்னு இருக்கிறோம். தூங்கின்னு இருக்கிறோம். தூங்கின்னு இருக்கிறோம். நல்ல தூக்கத்தில் உட்காந்து இருக்கிறோம். நமக்கு கவலையே கிடையாது. ஆண்டவர் கதவை தட்டுமா நமக்கு கவலை கிடையாது. திருடம் உள்ளர பூந்துக்குன்னு இருக்கிறதெல்லாம் தூக்கும் போது அத்தனை நாள் காலையில தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தூக்கம் வராம இருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழிப்பா இருந்து ஜெபியுங்கள், விழிப்பா இருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்ட திருடம் எப்போ வரான்னு நமக்கு தெரியாது. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 படிங்க. ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க உடம்புக்கு தீமையான செயல்கள் செய்வதற்கு இடமே கொடுக்கவே கொடுக்கவே கொடுக்கவே. எதெல்லாம் தீமை செயல் செய்யும் உடம்புல? உடம்புல எது தீமையான செயல் செய்யும்? ஹல்லேலூயா. சாருக்கு கை தட்டுவோம்பா. ரெண்டு தான் தீமையான செயல் செய்யும். ஒண்ணு கண்ணால பார்த்து பேசுறது, ரெண்டு தான் செய்யும். இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுது? உங்க கதவு திறந்து கிடக்குது. திருடன் எப்ப வேணாலும் பூர்வான், எப்ப வேணாலும் எதை வேணா எடுத்துட்டு போவான். ஹல்லேலூயா. அதனால உன் உடம்புக்கு தீமை செய்வதற்கு இடம் கொடுக்காதீர்கள். எதால? கண்ணாலையும் உங்க நாக்கால. ஹல்லேலூயா. அப்படின்னு வாயால. ஹல்லேலூயா. இப்ப சிந்தித்து பாருங்க. தவச காலம் நடக்குது. ஹல்லேலூயா. தவச காலம் திருச்சபை வருஷம் வருஷமா கொடுத்துன்னு இருப்பாங்க 40 நாள். ஹல்லேலூயா. அது நாம எப்படி கொண்டாடுறோம்? அதை எதை வச்சுட்டு எதை வைத்து கொண்டு நம்ம அதை கொண்டாடுறோம்? அதை எதை வைத்துக் கொண்டு அதை கொண்டாடுறோம்? அதை எல்லாரும் கம்மன இருக்கிறீங்க. எதை வச்சுட்டு கொண்டாடுறோம்? அதை சாப்பிடாம காவி போட்டுக்கின்னு, இல்லாட்டி ஒரு சிலுவையை தூக்கிக்கின்னு, இல்லாட்டி சிலுவை பாதை செஞ்சுக்கின்னு, இல்லாட்டி உதவி செய்யறது எல்லாமே நம்ம சேர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதெல்லாம் என்ன காரியம்? அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த காரியம்? சீக்கிரமா. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்குமா? அது
பிடிக்கல. ஏன்? சரி, அப்புறம் என்னதான் விரும்புறார்? ஹல்லேலூயா. சாருக்கு கை தட்டுவோம்பா. ஹல்லேலூயா. பாருங்க, கடவுளுக்கு பிடித்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை விசாரிக்க வரும்போது உன்னை விசாரிக்க வருவாரு. வந்தீங்கன்னே இருக்கிறாரு. 24 மணி நேரம் 7 நாளுக்கு வந்தீங்கன்னே இருக்கிறார். எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னு விசாரிக்க வந்தீங்கன்னே இருக்காரு. கடவுள் உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எப்ப பார்த்து நீ ஒரு தப்பு செஞ்சுக்கினே இருக்கிற. அது நீ இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தப்பை நம்ம செஞ்சுக்கினே இருக்கிறோம். ஏன்ட்டு அவரோட பரிசுத்தத்துக்கு முன்னாடி நாம அசுத்தமா தான் இருக்கிறோமா தவிர பசுத்தமா இல்லை. அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் பார்த்தீங்கன்னா அவரோட பரிசுத்தத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அசுத்தமான அழுக்கு துணி போல இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. ரத்தம் ஓட்டல இருக்கிற அழுக்கு துணி போல நம்மளோட பரிசுத்தம் இருக்குது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடித்தமான காரியம் எப்போதும் உன்னை விசாரிக்க வரும்போது நீங்க செயல்பட வேண்டியது, ஆண்டவரே நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன், நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கிற தீர்ப்பு இல்லாட்டி நீங்க கொடுக்கிற ரட்சிப்புல தான் நான் இருக்க போறேன், உங்க தயவுல தான் நான் இருக்கிறேன். நான் தவச காலத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனோட தயவுல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், தேவனோட இரக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், தேவனோட கிருபையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், தேவனோட மன்னிப்புல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலையை தூக்குறது ரொம்ப சுலபம், மெழுகுபத்தி கொளுத்துறது ரொம்ப சுலபம், உடுப்பு போடுறது ரொம்ப சுலபம், மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப சுலபம், உபவாசமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். உன் வாய் உன்னால மூட முடியுமா? உன் கண்ணால் இச்சால பார்க்க முடியாம இருக்க முடியுமா? அப்புறம் பேசலாம். இச்சையோட பார்க்கிறோம், வேணும் 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 இன்னும் வேணும், இல்லாட்டி எல்லாம் தப்பான காரியத்துல கண்ணால பார்க்கிறோம், தப்பான வார்த்தை வாயில பேசின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னால அதை செய்ய முடியல. ஆனா உன்னால உலகத்தின் காரியங்கள், சடங்குகள் உன்னால செய்ய முடியும். ஏன்னு கேட்டது ரொம்ப சுலபம். அது செய்து முடித்த பிறகு ஆண்டவர் உன்னோட கதவை வந்து தட்டும் போது நிச்சயமா ஆண்டவரோட குரலுக்கு உன்னால செவி சாய்க்கவே முடியவே முடியாது. ஏன்னு கேட்ட உன் சடங்கு என்ன பண்ணுது? உன் மூஞ்சிய மூடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ மனமாறு, உன் குற்றத்தை நீ ஒத்துக்கோ, என்கிட்ட வா, உன் குற்றத்தை நீ ஒத்துக்கோ, என்கிட்ட வா. ஆனா நாம தயாராகவே இல்ல போறதுக்கு அவர்கிட்ட. ஏன்? தயாரிப்பு இல்லையா, இல்லாட்டி தயாராக இல்லையா? தயாரிப்பு வேணுமா, இல்லாட்டி நாங்க தயார் இல்லையா அவர்கிட்ட போறதுக்கு? எதுவுமே இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? தயாராக இல்லை, தயாராக இல்லை, நாங்க தயாராக கிடையவே கிடையாது. பாருங்க, நான் கொடுக்குறேன், இன்னொரு வருஷம் தரணும். என்னாகமம் 32:23 32:23 நம்பர்ஸ். என்னாகமம் 32:23. ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். ஹல்லேலூயா. உன் பாவம் உன்னை பிடிக்கிறதே தின்னும். நிச்சயமா உன் பாவம் உன்னை போட்டு தின்னே இருக்கும். உன் பாவம் உன்னை பிடிக்கிறதே தின்னும். எதால வருது இந்த பாவம்? இந்த பாவம் எதால வருது? நீ தயாராகவே கிடையாது அவர்கிட்ட சொல்றதுக்கு. பாருங்க, தொடக்க நூல்ல நடந்த ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து இனி வரைக்கும் நீங்க அதை வச்சு நீங்க பேசிக்கினே இருக்கலாம். தொடக்க நூல்ல நடந்த ஒரு பிரச்சனை. இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை, இருக்கிறது ஒரு பொம்பளை, வேற யாருமே கிடையாது. நடந்த ஒரே ஒரு பிரச்சனை. இனி வரைக்கும் அந்த பிரச்சனையை வைத்து கொண்டு ஏகப்பட்ட புத்தகமும் எழுதலாம், ஏகப்பட்ட வரலாறும் எழுதலாம், ஏகப்பட்ட கதையும் எழுதலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்தது ரொம்ப சுலபமா பேசணும்னு சொன்னீங்கன்னா
அவங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார நடந்த பிரச்சனை தான் என்ன? அவங்களுக்குள்ளார நடந்த பிரச்சனை தான் என்ன? அவங்களுக்குள்ளார, அவங்க 2 பேருக்குள்ளார. கடவுளை விட்டுருங்க, இப்ப இந்த சீன்ல இருந்து கடவுளை எடுத்துருங்க, பிசாசையும் எடுத்துருங்க. இவங்க 2 பேருக்குள்ளார நடந்த பிரச்சனை என்ன? 2 பேருமா அவங்க திட்டிக்கலையா? கடவுள் வந்த பிறகு தானே அவங்க 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கினாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் வந்த பிறகுதான் அவர் நீ கொடுத்த பொம்பளை சரியில்லை, பொம்பளை கிட்ட கேட்டாங்கன்னா நீ பாம்புன்னாங்க. வந்த பிறகுதான். அது வரைக்கும் நடந்த பிரச்சனை என்ன? அவங்க 2 பேருக்குள்ளார நடந்த பிரச்சனை என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பைபிள்ல இருக்கிற வசனமே நீங்க பார்க்கலாம். கடவுளை விட்டுடுங்க, பிசாசை விட்டுடுங்க. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார நடந்த பிரச்சனை என்ன? இனி வரைக்கும் உங்க குடும்பத்தில் அதான் நடக்குது. ஒருத்தருங்க தெரிஞ்சுக்கலன்னு கிடையாது. அதுல அவங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, அவங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன? இனி வரைக்கும் உங்க குடும்பத்தால தான் நடக்குது. சீக்கிரமா சீக்கிரமா. இனி வரைக்கும் எல்லாம் குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதான் நடக்குது. அவங்களுக்குள்ளார 2 பேருக்குள்ளார நடந்த பிரச்சனை என்னையா? ஏன் குற்றம் கிட்டலாம் பேசின்னு இருக்கிறீங்க? யாராவது இந்த வார்த்தை கேட்டீங்களா? அசிங்கம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. கணவன் மணி ஒருத்தர் பார்த்து அசிங்கப்பட்டாங்க. சுலபமான வார்த்தை. கணவன் மனைவி அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை, ஒருத்தர் அசிங்கமா பார்க்க வேண்டியது ஆயிப்போச்சு. சாப்பிட்ட பிறகுதான். அதான் அவங்க 2 பேருக்குள்ள தான். 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனைனா அசிங்கம். அவங்களால ஒருத்தர் பார்க்க முடியாம போச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே நீங்க இடம் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, கடவுளுக்கு இடம் கொடுக்காம, உங்களுக்குள்ளர இடம் கொடுத்துட்டு உங்களே ஒருத்தர் உங்களால பார்க்க முடியாம இருக்கிறீங்க. நீ பாத்தீங்க, உங்க குடும்பத்துல கணவன் மனைவி நேருக்கு நேரம் பேச மாட்டாங்க, நேருக்கு நேரம் அன்பு செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களோட கதை எல்லாமே இருட்டுல மட்டும்தாங்க நடக்கும். அன்னிலிருந்து எல்லாமே அசிங்கமா தான் போச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அத எல்லாமே அசிங்கம் தான். என்ன சிரிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஆமா, எல்லாமே அசிங்கம். அந்த வார்த்தை நீங்க கரெக்டா நீங்க கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க, ஐயோ அசிங்கமா இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சது உன்னாலதான். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்தின் விளைவாக சொல்றதை விட நீ எந்த நோக்கத்தோடு நீ பாவம் செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். பாவம் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது, தப்பு செய்யறது என்பது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் தப்பு செய்யக்கூடியவங்க. ஆனா எந்த குறிக்கோளோட எந்த நோக்கத்தோடு நம்ம தப்பு செய்யறோம், எந்த குறிக்கோளோட எந்த நோக்கத்தோட நம்ம பாவம் செய்யறோம், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. இத பாருங்க, யோப் புத்தகம் 11வது அதிகாரம் 14, 15, 16. யோப் 11, 14, 15, 16. கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும், கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர், நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். துயரை நீர் மறந்து போவீர், கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கூர்வீர். வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும், கார் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றத பாருங்க. நீங்க எவ்வளவு முக்கியமானது பாருங்க. பிரச்சனை நடக்கும் போது உபத்திரங்கள், தொல்லைகள், பாவ சிந்தனைகள், சோதனைகள் எல்லாம் வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில வருவதற்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. 2 பேர் வேணும்.
2 பேர் வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் பிசாசன் பொறாமையால உலகத்துக்கு பாவம் வந்தது. ஹல்லேலூயா. ஓகேங்களா? பிசாசன் பொறாமையால உலகத்துக்கு பாவம் வந்தது. மனுஷங்குள்ளற பாவம் ஆட்டி படைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிசாசன் பொறாமையால உலகத்துக்கு பாவம் வந்தது. ஓகேங்களா? மனிதனுக்கு ஏன் பாவம் இருக்கணும்? எதால மனிதனுக்கு ஏன் பாவம் இருக்கணும்? பிசாசின் பொறாமையால உலகத்துக்கு பாவம் வந்தது. உனக்கு ஏன் பாவம் இருக்கணும்? பிசாசன் பொறாமையால உலகத்துக்கு பாவம் வந்தது. உனக்கு ஏன் பாவம் இருக்கணும்? உனக்கு ஏன் இருக்கணும்? நமக்கு ஏன் இருக்கணும் பாவம்? ஒருத்தர் கொஞ்சம் பார்த்துங்களா, நல்லா பார்த்துங்க. இப்படி செய்யுங்களா, சீக்கிரமா வா, அந்த செய்யணும், அது செய்யணும் சத்தமா. பாருங்க பாருங்க, நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னு கேட்டா அது உங்களுக்குள்ள தான் இருக்குது. அது என்னது? அது பிசாசோட பொறாமை உங்களுக்குள்ள தான் இருக்குது. பிசாசோட பொறாமை எங்க இருக்குது? உங்களுக்குள்ள தான் இருக்குது. அதனால்தான் பாவம் உங்களுக்குள்ள தங்கினே இருக்குது. எதுக்கு இயேசு கிறிஸ்து சாவடித்தாங்க? பிலாத்து மட்டும்தான் அவர் தெரிந்து கொண்டார். பிலாத்து நீதியா உகைன்னு இருக்கிறார். பிலாத்துக்கு மட்டும்தான் தெரிந்து கொண்டார். பொறாமையால இந்த மனிதனை சாவடிக்கிறாங்க. அவுட் ஆஃப் ஜெலசி, பொறாமையால இந்த மனுஷனை சாவடிக்கிறாங்க. அவர் தெரிந்து கொண்டார் பிசாசோட தந்திரம். ஹல்லேலூயா. அது கேட்டா அந்த நேரத்தில் அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் பொறாமையால அந்த மனுஷனை சாவடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்குது என்ன நினைக்கிறீங்க? நீங்க பொறாமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கணவன் மனைவி மேல இல்லாட்டி பிள்ளைங்க மேல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கன்னு சொல்லுங்களா, சத்தமா இல்லைன்னு சொல்லுங்களா. அது எப்படிங்க? அது என் மனைவிக்கு எப்படிங்க? இல்லாட்டி என் கணவனுக்கு எப்படிங்க? இல்லாட்டி என் பிள்ளைங்க எப்படிங்க? கேளுங்களா சத்தமா. பொறாமை இருக்க முடியுமா? இல்லாட்டி எப்படி? கேளுங்களா சீக்கிரமா. மனைவிக்கு இருக்குமா? போய் வீட்டில் போய் சொல்றோம். நான் வீட்டுக்கு போனோமா வட்டி உதம் வாங்குவீங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒண்ணு மனைவி பார்த்து பொறாம போறாங்க. மனைவி மேல இருந்தா கண்டிப்பா பிள்ளைங்க மேல கூட இருக்கும். பொறாமைக்கு அர்த்தம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? பொறாமைக்கு அர்த்தம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி, பிசாசு தான் பொறாமை எடுத்து வந்தது உலகத்துக்கு. பிசாசுக்கு அர்த்தம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அந்த பொறாமைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்களா? அதிகாரம் கிடையாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தாலே பொறாமை. உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படியல, நிச்சயமா அந்த வார்த்தை அங்க வராது. ஆனா அந்த செயல் அங்க நடக்கும். அந்த வார்த்தை வர வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த செயல்ல நடக்கும். ஹல்லேலூயா. ஆசை, அதான் தான் பொறாமை. அப்போ பிள்ளைங்க மேல நம்ம அதிகாரம் காட்ட விரும்புறோம், பிள்ளைங்க நம்ம மேல அதிகாரம் காட்ட விரும்புது. பைபிள்ல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குது. 4வது கட்டளை என்ன? 4வது கட்டளை என்ன? தாய் தந்தையை மதித்து. சத்தமா சத்தமா கரெக்டுங்களா? நான் இந்த கேள்வி கேட்கறது நான் கேட்பேன். நான் எந்த தாயும் எந்த தந்தையும் கடவுள் மதிக்க சொல்றாரு? எல்லாம் அம்மா அப்பாவும் மதித்து நடக்கணும்னு கிடையாது. எந்த தாயும் எந்த தகப்பனும் மதித்து நடக்கணும். நீங்க சொல்லலாம், என் பிள்ளைங்க எனக்கு சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நானே எந்த அம்மா எந்த அப்பாவுக்கு கடவுள் சொல்றாரு மதித்து நடக்கணும்னா சொல்லுங்க. எனக்கு பைபிள்ல இருந்து எனக்கு வசனம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். நான் எபிசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிங்க. 6:3 படிங்க. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே வாக்குறுதி. அடுத்தது, தந்தையரே
உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் எந்த அம்மாவும் அப்பாவும் உங்களை வளர்க்கிறாங்களோ அவர்களை நீ மதித்து நடத்த தீர வேண்டும். அப்படிதான் போட்டிருக்குதாங்க. நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான் செய்யறாங்க, யாரும் தப்பு செய்யல, நல்லதுதான் செய்யறாங்க. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்குது? கட்டளைக்கு வரும்போது மதிப்பு என்பது போட்டிருக்குது. மதிப்பு, மதிப்பு, நான் பேசுற வார்த்தை மதிப்பு. ஹல்லேலூயா. அவர்களை நீ மதித்து நடக்கணும் சொன்னா அவங்க கடவுளுக்கு ஏற்றான முறையில் உன்னை வளர்க்கும் போது எப்படி தெரியுமா? செருப்படி, கட்டையால, குச்சியால நீ தப்பு செய்யும் போது அவங்க அடித்து உதைத்து உங்களை திருத்துறாங்க பாருங்க, அந்த அம்மா அப்பா நீ மதித்து நடக்க வேண்டும். நீதிமொழிகள் அதான் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? உன் பிள்ளைகளை போடு, பெரம்பெடு, மொத்தம் போடு. செருப்பு கிடைக்குதா, என்ன கிடைக்குதா எடுத்து அடி. அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை தான் நீ மதித்து நடக்க வேண்டும். அப்பா அவங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட அம்மா அப்பா? தான் பிள்ளைகள் நான் கண்டித்து திருத்தி வளர்ப்பேன். எதுக்கு நான் திருத்துறேன் அவங்கள? அவங்க வீண் போகாதபடி. பைபிள் என்ன போட்டிருக்குது? எபிரேயர் புத்தகத்தில் என்ன போட்டிருக்குது? கடவுள் அவருடைய நலனுக்காக எங்களை அடித்து ஒதித்து திருத்துறார். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? தான் பிள்ளைகள் நல்லமா இருக்கிறத அடித்து ஒதித்து திருத்துறாங்க. ஆனா அம்மா அப்பாவுக்கு என்ன இருக்குது? பிள்ளைங்க கிட்ட திருத்த முடியாம இவ எல்லாரும் எப்படி செய்யலாம்? காலெல்லாம் ஆட்டுங்க. பயம், பயம் இருக்கிறத காரணம் என்ன? என்கிட்ட நீ தேவ ஐக்கியத்துல நீ இல்ல, பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சரியா இருந்தா நீ செய்யவில்லை. எரேமியா 3ஆம் அதிகாரம் 12-13. எரேமியா 3ஆம் அதிகாரம் 12-13. சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க என்ன வேணா செய்யட்டோங்க. அப்படி கிடையாது. சின்ன குழந்தைக்கு 18 வயசு பையனோட பலம் இருந்தால் அவங்க அம்மா இல்லாட்டி அவங்க அப்பா சாவடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 12-13. நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு, நம்பிக்கையற்ற இஸ்ரவேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொல்லேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். ஒரு நிமிஷம். ஆண்டவர் எப்ப முகத்தை திருப்புவாரு? என் குற்றத்தை நான் சொல்லாம இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரு? சினம் கொள்வார். ஆனா என் குற்றத்தை நான் ஒத்துக்கும் போது அவர் என்ன பண்றாரு? பெருமைப்படுறார். நீ உன் குற்றத்தை சொல்லாம இருந்தாதான் உனக்கு அடி போத விழும். உன் குற்றத்தை நீ சொல்லும் போது உனக்கு அடி போத விழவே விழாது. ஹல்லேலூயா. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு என் தம்பிங்களுக்கெல்லாம் குழந்தை இருந்தது, எனக்கு இல்ல. ஆனா ஹல்லேலூயா. ஏதோ நாங்க ஜோக் அடிச்சிருந்தோம் வீட்டுல, இதே வீட்டுல தான் சொல்றேன் நான். எங்க அம்மா பின்னாடி கிச்சன்ல இருந்து வந்தாங்க, தென்னம் தொடப்பத்தோட மொத்து எனக்கு என் தம்பிக்கு விழுந்தது. ஹல்லேலூயா. நாங்க 2 பேர் வெளியில போய் ரோட்ல போய் நின்னோம். நாங்க சரியான அடி. ஏன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் கலாட்டை பண்ணி விட்டோம். நாங்க வெளில போய் நின்று நாங்க 2 பேர் ஒருத்தர் பேச, அம்மா நினைக்க நாங்கெல்லாம் சின்ன பசங்க, என்னடா அங்க பேச்சுன்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்லாமா அப்படின்னு நாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சின்ன பையனை அடிச்சா இல்லாட்டி சின்ன பாப்பா அடிச்சா என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றேன், நான் பெரிய ஆளா இருந்தா நாங்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அம்மா அப்பா நான் இனி வரைக்கும் சொல்லுவாங்க, எங்களுக்கு அவங்க ஸ்கூலா இருந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு படிப்பு, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்கள என்னால மதித்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. 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 சிந்தித்து பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. பாருங்க, பிள்ளைங்க ஏன் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு எல்லாமே மறைக்கிறாங்க? எதுக்கு? அவங்க மறைத்த பிறகு எல்லா விதமான
பயங்கரமான பிரச்சனைகள் இன்னும் வளரும். கடவுள் என்ன சொல்றாரு? தைரியமே இப்ப படிச்சீங்க நீங்க, நான் சின்னம் கொள்ள மாட்டேன், நீ உன் குற்றத்தை ஒத்துக்கியானே. ஏன்னு கேட்டா உனக்கு பிரச்சனையே வேணாம், உனக்கு கஷ்டமே வேணாம். ஹல்லேலூயா. ஆனா உனக்கு என்ன, நீ என்ன பண்ற? இன்னும் அந்த கஷ்டத்தை நீ வளர்க்கிற, இன்னும் அந்த பிரச்சனையை நீ வளர்க்கிற. ஹல்லேலூயா. மிக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19. மிக்கா 7:18-19. உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார், ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, மிக்கா ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னு கேட்டா அவருக்கு கடவுள் யார் என்பது தெரிந்ததுனாலதான் அந்த வசனத்தை கொடுக்கிறார் உங்ககிட்ட. எப்படிப்பட்டவர்? கடவுள் யார் என்பது தெரிஞ்சதுனால இந்த வசனத்தை உங்ககிட்ட கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண விரும்புறேன். கை தூங்க, அப்படி 1 2 3 4 சீக்கிரமா கை தூங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு தூக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க நீங்க யார் என்பது அவங்களுக்கு தெரியுமா? உங்க சொந்த பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க, நீங்க யார் என்பது அவங்களுக்கு தெரியுமா? இப்ப கேட்க பதிலுக்கு சொல்லுங்க. உங்க பொண்ணு உன் பையனு யார் என்பது அவங்களுக்கு தெரியுமா? சும்மா சொல்றாங்க அப்பா அம்மா. இல்லாட்டி சாப்பிட்ற நேரத்தில் அவனுக்கு மே சாப்பாடு போடுமா, அது மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க கூட சொல்லுவான் மேன்மா சாப்பாடு போடுமா. சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க. என்ன மாசுல இருந்து வந்தா கூட, வேற இடத்துல இருந்து வந்தா கூட ஒரு அம்மா வேணும், ஒரு அப்பா வேணும். தானா அங்கிருந்து விழ முடியாது. சீக்கிரமா. சரி, யாராவது ஒருத்தர் ஏஞ்சி நின்று அவங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க பாப்போம். பிள்ளைங்க கேட்கறேன் நானு. பெரியவங்களுக்கு அம்மா அப்பாலாம் எங்க போய் சேர்ந்துட்டாங்க, எங்க தான் இருக்கிறாங்க எனக்கு தெரியாத, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. போய் பிள்ளைங்க கேட்கறேன் நான், அம்மா அப்பா பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பிள்ளைங்க. சரி, பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க? வெரி குட். சொல்லுங்க, அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க. யாராவது வச்சு ஏஞ்சி நின்று சொல்லுங்க. பாருங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க தேவ வழியில வளர்த்தால் அவங்க நிச்சயமா தைரியமா நெஞ்சு நீட்டிக்குன்னு சொல்லுவாங்க, எங்க அம்மா எங்க அப்பான்னுவாங்க. என்கிட்ட கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா எனக்கு தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு நீங்க இன்னும் தெரியாம இருக்கிறீங்க. கடவுளை பற்றி நம்ம பேசும்போது எப்படி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க? அதான் அந்த பைபிள், அந்த எபிசியர் புத்தகம், அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை ரொம்ப தெளிவா போட்டுக்குது. எரிச்சல் மூட்டாதீங்க, தேவ வழியில உங்க பிள்ளைங்களை வளர்க்குங்க. தேவ வழியில, தேவ வழியில. அல்லேலூயா. தேவ வழியில, தேவ வழியில. ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் நியூஸை பார்க்குறீங்க? யூபி பற்றி எத்தனை பேர் நியூஸை பார்க்குறீங்க? பார்க்குறீங்களா? என்ன பார்த்தீங்க? அவன் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறான் பாரு. நான் பெருமைப்படுறேன் அந்த விஷயத்தில். எல்லாம் போலீஸ்காரங்க கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறானுங்க. பொம்பளை போலீஸும் ஆம்பளை போலீஸும். உங்களுக்கு இதாண்டா உங்களுக்கு வேலை. எவன் ஜோடியாக நிற்கிறானோ இல்லாட்டி தனித்தனி எவன் நிற்கிறான், அந்த சின்ன பசங்களாம் எவனு காலேஜுக்கு போத எல்லாரும் பிடிங்கடான்ட்டான். இப்போ அங்க ஜோடியெல்லாம் பார்க்க முடியாது. ஐ லவ் யூ, யூ லவ் மீ, ஒன்னும் இல்லாம நான் இல்லை, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இனிமே அந்த திருட்டுத்தனெல்லாம் இப்போ கிடையாது. பிடிச்சி வாட்டுன்னு மாட்டுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ பைக்ல போறாங்க, இப்படி போவாங்க பைக்ல,
கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் க்ளோஸ். ஹல்லேலூயா. பாராட்ட வேண்டிய விஷயம் நாங்க பாராட்டலாம். பாராட்ட வேண்டிய விஷயம் நாங்க அம்மா அப்பா சொல்லும் போது எவனுமே திருந்தல. வெளியில வாங்கும் போது எல்லாரும் திருந்துறானுங்க. வீட்டுல திருந்த மாட்டீங்க, வெளியில தான் போய் திருந்துவீங்க. நீங்க வெளியில வாங்கி தான் திருந்துவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பம் விஷயம் எப்போதும் குடும்பத்துக்குள்ளர உட்கார்ந்தீங்கன்னு தேவ ஐக்கியத்தில் இருந்துங்கன்னு செயல்பட வேண்டும். ஆண்டவரை வைத்துக்கொண்டு, ஆண்டவர் மத்தியில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். சாக்கு போக்கு சொல்றதுக்கு நேரம் என்பது கிடையாது இருக்காமல் நேர் பேச்சு இருந்தா அருளட்டி நீ போ, அப்படி கிடையாது. கடவுள் சொல்லல நீ இருந்தா அருளட்டி நீ போன்னு சொல்ல மாட்டாரு. நான் உன்னை திருத்தே தீருவேன், என் வழியில் எப்படியாவது நான் வர வைப்பேன். சும்மானு கிடையாது. கடவுள் நினைச்சா உலகத்தை ஈஸியா அழைக்கலாம். ஆனா என்ன பண்றாரு? பொறுமை என்பது நான் உன்னை திருத்தி தீருவேன். நான் நிச்சயமா நான் திருத்துவேன். நான் பைபிள் என்ன பண்றது நீ பார்க்கலாம் வசனத்தை. தட்டி தடவியாவது உன்னை நான் வர வைப்பேன். தட்டி தடவியாவது நான் உன்னை வர வைப்பேன். நான் நீ முட்டி கிட்டிலாம் போட்டு நீ தரையில நீச்சல் அச்சு நீ வருவேன். என்கிட்ட தண்ணி இல்லாத இடம் இருக்கும், மவன் தரையில நீ நீச்சல் அச்சு நீ வருவ. நீ என்கிட்ட நீ கடவுள் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல நாம வந்து அப்படிதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. என்கிட்ட ஆண்டவரே சொல்லிக்கிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அது, ஏதோ மஞ்சள் சொல்லல, கடவுளே சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. திருத்தே தீருவார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்கிறீங்க? சீக்கிரமா எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்கிறீங்க? என்னடா இது அதிசயமா பேசின்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்கிறீங்க? வாங்கி இருக்கிறல கை தூக்கு பாஸ்டர். வெரி குட். நானும் கை தூக்கின்றப்பா 2 கையால. என்ன வாங்கி இருக்கிறீங்கம்மா? நீ கையை தூக்குறீங்க, என்ன வாங்கினீங்க ஆண்டவர்கிட்ட? என்ன அடிச்சாரா, வச்சாரா, என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட வாங்குறவங்க பேரை பெற்றவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பா நம்மளை திருத்திக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாங்காத பிள்ளைங்க யாராவது அப்பாவை சொல்ல முடியுமா? அதனால அப்பா எங்களை திருத்திக்கிறார். வாங்கணும். வீட்டுல நான் வாங்கணும். எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, என் கூட பிறந்தகிட்ட நான் வாங்கணும். ஹல்லேலூயா. அர்த்தம் வாயில கூட திட்டலாம், ஆனா என்னை திருத்தணும். ஹல்லேலூயா. என் பொண்டாட்டி என்னை திருத்தணும். என் பொண்டாட்டி கிட்ட நான் வாங்கணும். அப்போதான் நீ பேரை பெற்றுவான். எப்படின்னு கேட்டா என்னை திருத்தணும். ஹல்லேலூயா. திருத்தணும். எவ்வளவு உன்னை தாழ்மையா உன்னை கடவுள் உன்னை இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா உன்னை திருத்துறதுக்காக தான். சுத்தமா உங்களுடைய பெருமை என்பது இருக்கவே 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 கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இப்போ பெரிய வியாழன் வரும். ஹல்லேலூயா. அங்க போய் உட்காந்தீங்கன்னா காலெல்லாம் போட்டு கழுவிங்க, துணியெல்லாம் வச்சு துவச்சிக்குவீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆனா உன் பெருமை அங்கதான் இன்னும் உட்காந்து இருக்குது, இன்னும் விட்டு போகாது. கடவுள் உன்னை எருக்கும் போது தான் அதெல்லாம் போகும். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஆவியால், பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளுகிறவர். சொல்லுங்க, நான் 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 பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி என்னால பிள்ளையாக இருக்க முடியும்? தேவ ஆவியால் நான் ஆட்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினர் எங்குள்ளார செயல்பட வேண்டும். அதுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். பாருங்க, வார்த்தை கொடுத்தவர் பெரியவரா, இல்லாட்டி வார்த்தை உங்ககிட்ட வந்தது பெருசா? இப்போ வார்த்தை கொடுத்தவர் பெரியவர் சொன்னா நீ யாரை கடைபிடிக்கணும்?
வார்த்தை கொடுத்தவர் நீ பிடிச்சனா வார்த்தை உன்னால கடைபிடிக்க முடியும். வார்த்தை கொடுத்தவர் நீ அவரை பார்க்காம நீ வார்த்தை கடைபிடிக்கலாம்னு சொன்னா உன்னால நிச்சயமா முடியவே முடியாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. வார்த்தை கொடுத்தவர் தான் பெரியவர், வார்த்தை பெருசு கிடையாது. வார்த்தை பாருங்க, தேவ வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கத்தி விட கூர்மையானது, மச்சம் எலும்பும் மூட்டையும் எல்லாமே பிரிக்கூடிய அளவு இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனா கொடுத்தவர் என்பதை நீ பிடிக்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படும். அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படும். அவரை பிடிக்காமல் அவரோட வார்த்தை எடுத்துக்கொண்டு நான் கடைபிடிப்பேன் என்பது சொல்லும் போது உன்னை போல ஒரு மடையை எவனுமே இருக்க போறது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை கொடுத்தவர் பெரியவர். சொல்லுங்க, வார்த்தை கொடுத்தவர் பெரியவர். வார்த்தை கொடுத்தவர் பெரியவர். வார்த்தை கொடுத்தவர் பெரியவர். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை, மாமிசமான வார்த்தை என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் நான் பேசுற வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை, தூய ஆவியனோட வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படியே இயேசு யாரை குறித்து பேசுகிறார்? அப்பாவை. அடிக்கடி சொல்லுவார்ல, எங்க அப்பா என்னை விட பெரியவர், எங்க அப்பா என்னை விட பெரியவர். ஹல்லேலூயா. அதனால வார்த்தை கொடுத்தவரை நாங்கள் அவரை பிடித்து கொள்ளும் போது அவரோட வார்த்தை நமக்குள்ள செயல்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை நமக்குள்ள செயல்படும். அதனால தூய ஆவில் ஆட்கொள்ளுகிறவன் அவன் கடவுளோட பிள்ளையாகவே இருப்பான். அவன் உடம்புல என்ன இருக்காது? பயம் என்பது இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நமக்குள்ள பயம் இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல பயம் இருக்கா இல்லையா? எப்போ எப்போ பயம் இருக்கும்? எப்போ பயம் இருக்கும்? வெரி குட். யார் சொன்னாங்க? வெரி குட். கைத்தட்டு தம்பிக்கு, கைத்தட்டு. தப்பு செய்கிறவனுக்கு மட்டும்தான் பயம் உணர்வு இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்பு செய்கிறவன் அவனுக்கு அந்த பய உணர்வு இருக்குது. எப்படி அந்த பய உணர்வு அவனுக்குள்ள வருது? தானாகவே வருதா இல்லாட்டி ஆண்டவர் உணர்த்துகிறாரா? பிசாசு உணர்த்தினா அது சொல்லாது, இதெல்லாம் பண்ண கிடையாதேனோ. ஆனா தேவ பயம் இருந்தால் நிச்சயமா நீ ஒரு தப்பு செய்யும் போது அதை உணர்த்தும், இது தப்பு. அல்லேலூயா. அதனால பய உணர்வு வரும்போது அப்படியே ஆண்டவர் உணர்த்துகிறார், இது தப்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது வந்திருக்குது? தப்பு செய்யும் போது எனக்கு பயமா இருக்குது. எத்தனை பேருக்கு வந்திருக்குது? கை தூங்க பாப்போம். எல்லாரும் கை தூங்க பாப்போம். எத்தனை பேர் கை தூக்குறோம் பாப்போம். அல்லேலூயா. உனக்கு வந்து கிடையாது முருகா, ஏன் கை தூக்கி கீழே வச்சுன்னு இருக்கிற? அல்லேலூயா. பாருங்க, இந்த பய உணர்வு இருக்கும் போது நீங்கள் எப்படி தெரியுமா செயல்பட வேண்டும்? இதுதான் உனக்கு தொடத்துக்கு ஞானம், கடவுள் பயம். இந்த நேரத்தில் உனக்கு நீ ஒரு தப்பு செய்யும் போது ஒரு பயம் வரும்போது இது நிச்சயமா கடவுள் உணர்த்துறாரு இந்த பயம். இதுலதான் உனக்கு ஞானம் வரும். இந்த ஞானம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இனிமே அந்த தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு இந்த ஞானம் உன்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஞானம் உன்னை காப்பாற்றும். ஏன்னு கேட்ட உனக்கு உணர்த்துறார் இது தப்பு. அதனால தான் உன் உடம்புல பயம் வருது. ஹல்லேலூயா. அதனால உனக்கு பயம் வருது. பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. 1 யோவான் 4:18. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. நல்ல கவனத்தோட கேளுங்க. அன்புல அச்சத்துக்கு இடமில்லை. அன்புல பயம் என்பது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அன்புல பயம் என்பது கிடையவே கிடையாது. இப்போது அன்புல ஏன் பயம் கிடையாது? அன்புல ஏன் பயம் கிடையாது? அன்பு இருந்தா பயம் இருக்கவே இருக்காது. அன்புல ஏன் பயம் கிடையாது? சீக்கிரமா. அன்புல பயம் கிடையாது. அன்புல ஏன் பயம் கிடையாது? ஏனென்றால் அன்பு தீமை செய்யாது. ஹல்லேலூயா. தீமையில தான் நமக்கு பயம் வரும். ஏதாவது தப்பு செய்யும் போது தான் நமக்கு பயம். அதெல்லாம் அன்புல பயம் என்பது கிடையவே கிடையாது. படிப்பா. நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஹல்லேலூயா. 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 அதனால இந்த பயம் இருக்கிறது ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் இந்த தூண்டுதல்ல உனக்கு உணர்த்துறார் இது தப்பு,
முழுமையான அன்புல பயம் கிடையாது. இந்த பயம் வரதுக்கு ஒரே ஒரு காரணம், முழுமையான அன்பு உங்களுற இல்லைன்னு காமிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவரோட இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரோட இணைந்து என்ற கடவுள் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் அன்பா இருக்கிறார். அவரோட இணைந்து நான் செயல்பட வேண்டும். சொல்லுங்க, நான் செயல்பட வேண்டும். நான் செயல்பட வேண்டும். சொல்லுங்க, நான் செயல்பட வேண்டும். நான் செயல்பட வேண்டும். அவரோட இணைந்து நான் செயல்பட வேண்டும். அவரோட இணைந்து நான் செயல்பட வேண்டும். இந்த பாருங்க, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கிறார்? 3வது வசனத்துல, யோவான் 15:3 என்ன போட்டிருக்கிறாரு? நானே திராட்சை செடி என்ன போடல. நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கிறீர்கள். 4வது வசனம் என்ன போட்டிருக்குது? நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மிடம் பேசியிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னிடம் பேசியிருக்கிறார். சத்தமா, இயேசு என்னிடம் பேசியிருக்கிறார். இயேசு என்னிடம் பேசியிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து நீ அறிக்கையிடும் போது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உன்னிடம் பேசியிருக்கிறார். அதனால ஒரு நாமத்தை நீ அறிக்கையிடும் போது உன்னோட பாவம் எல்லாமே முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் இனிமே என்ன பாவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. அதான் அந்த 4வது வசனம். என்னோட நீ இணைந்திருக்க வேண்டும். நீ என்னோட இணைந்திருக்கும் போது பாவம் உன்னை தாக்கவே தாக்காது. நீ என்னோட இணைந்திருக்கணும். அல்லேலூயா. என்னோட நீ இணைந்திருக்கும் எப்போதும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நன்றி ஆண்டவர். பாருங்க, சொல்லுங்க, உணர்வு வேண்டும். எனக்கு உணர்வு வேணும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் உணர்வு வச்சுன்னு இருக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட உணர்வு இருக்கு? இல்லாட்டி இல்லாதவங்க கை தூக்குங்கப்பா. எனக்கு உணர்வே கிடையாது, கை தூங்க. உணர்வு எத்தனை பேர்கிட்ட உணர்வு இருக்கு? எல்லாம் கம்னு இருக்கியாதா? யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா. உணர்வு எத்தனை பேர்கிட்டப்பா இருக்குது? உங்ககிட்ட இருக்கா? வெரி குட். அப்படின்னா கில்லனா வலிக்கும், அடிச்சானா வலிக்கும். உனக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. அவருக்கு இருக்கா? அவங்களுக்கு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரும் யாருமே கை தூக்க மாட்டேன்றாங்க. நான் தானே அது கேட்கறேன். நான் உணர்வு யாருக்கு இருக்குன்னு கேட்டு எல்லாரும் கை தூக்குங்கன்னு, யாரும் ஒருத்தரும் கை தூக்கலாம். அப்படி எப்படிங்க உணர்வு இருக்கும்? கை தூக்கலன்னா உணர்வு இருக்குன்னு அர்த்தம், கை தூக்கலன்னா உணர்வே இல்லைன்னு அர்த்தம். உணர்வு இருக்கிறதுக்கு என்னங்க கேள்வி கேட்கறது? யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு கத்து தான் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனா கத்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கூலை வச்சு நடத்துறேன் நான், அவ்வளவுதான். சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? வெரி குட். எல்லாருக்கும் இருக்குல்ல? அது செயல்படுதா? அது செயல்படுதா? சரி, கடவுள் எதுக்கு நமக்கு உணர்வு கொடுத்தார்? கடவுள் எதுக்கு எனக்கு உணர்வு கொடுத்தார்? 5 அறிவுல ஒரு அறிவு, 6th சென்ஸ்ல ஒரு சென்ஸ். இது எதுக்கு அது உணர்வு கொடுத்தாரு? என்ன தம்பி? மற்றவங்க எல்லாம் கிடக்குறாங்கப்பா, பக்கத்துல பொண்டாட்டியும் வேணாப்பா, முக்கியமானதுப்பா உணர்வு. எப்போதும் ஆண்டவர் என்னோட இருக்கின்றார். உணர்வு வேண்டும். எப்போதும் ஆண்டவர் என்னோட இருக்கின்றார். எப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கின்றார். எப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறார்? என்ன பார்த்து கொண்டு இருக்கின்றார். பார்த்துக்கினே இருக்கிறார். எப்போதும் என்ன பார்த்துக்கினே இருக்கிறார். எப்போதும் என் மேல என்ன பண்ணி இருக்கிறாரு? குறை கண்டுபிடிச்சுக்கினே இருக்கிறாரு. ஆமா, எப்ப பார்த்து என்ன பார்த்து குறை கண்டுபிடிச்சுக்கினே இருக்கிறாரு. எதுக்கு? என்ன போல நீ இருக்கணும். அதனால்தான். சும்மா நினைச்சுன்னு இருக்காதீங்க. அது குறை கண்டுபிடிச்சுனே இருக்குது. என்ன போல நீ இருக்கணும். எப்போதும் உனக்கு உணர்வு இருக்க. நீ சாப்பிட்ற நேரத்தில் கூட ஆண்டவர் ஒரு வாய் சாப்பிட்டுங்கலாம்.
ஆண்டவரே ஒரு வாய் சாப்பிடுங்களா ஆண்டவரே. காலையில் ஏஞ்ச உடனே குட் மார்னிங் ஆண்டவரே. உணர்வு வேணும். ஏஞ்ச உடனே ஆண்டவர் நீங்க நல்லா தூங்குனீங்களா? அந்த உணர்வு ஆண்டவர் அவங்கிட்ட கொடுத்த காரணமே உணர்வதற்காக. அவர் உன்னோட எப்போதும் இருக்கின்றார். அந்த உணர்வு இல்லாம நம்ம வாழறதுனால தான் நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். உணர்வு இருந்தா உணர்ச்சி வசப்பட மாட்டோம், ரொம்ப சென்சிட்டிவ் ஆக மாட்டோம். ஆனா நம்ம வந்து ரொம்ப சென்டிமெண்டலா போயிடுறோம். ஏன்ட்டா உணர்வு நமக்குள்ள செயல்படுறது கிடையாது. நீங்க பார்த்த சென்டிமெண்ட் ரொம்ப அவங்க என்னையா சும்மா பணத்தை மேல உட்காந்து எங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்டா போயிடுவானுங்க. ஆனா உனக்கு உணர்வு கிடையாது. அவங்க இருக்கும் போது நீ என்ன செய்யணும்னு சென்டிமெண்டா நம்ம பேசிக்கலாம். ஆனா உணர்வோட நீ செயல்படணும்னு சொன்னீங்கன்னா நீ உணர வேண்டும் ஆண்டவர் உன்னோட இருக்கின்றார். பாருங்க, உனக்கு உணர்வு வேணும். நீ தான் கடவுளோட ஆலயம். உனக்கு உணர்வு வேணும். நீ தப்பு செய்த பிறகு கூட ஒருத்தர் உனக்காக பரிந்து பேசுகிறார். உனக்கு உணர்வு வேணும். அல்லேலூயா. கிடையாது, உங்களோட விசுவாசமே உங்களுக்குள்ள செயல்படணும் சொன்னா உனக்கு உணர்வு வேணும். காணாததை நான் பார்க்குவேன், உனக்கு உணர்வு வேணும். அல்லேலூயா. உணர்வு வேணும். உணர்வு இல்லாம உன்னால அங்க செயல்படவே முடியாது. கடவுள் வந்துட்டு அங்க இருக்கிறார், கடவுள் நிச்சயமா இருக்கிறார். எனக்கு உணர்வு வேணும். அல்லேலூயா. அது இருந்தாதான் செயல்படுவீங்க. அது இருந்தாதான் செயல்படுவீங்க. அல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது. எலியா எடுத்துங்க. கார்மல் மலைக்கு சென்றார். ஓகேங்களா? கார்மல் மலையில போகும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான காத்தச்சுது. இதுல வந்து இருக்க போது கிடையாதுன்ட்டாரு. காத்தா ஒரு உணர்வு வந்துருச்சு. அங்க ஆண்டவர் செயல்படுறாரு. அல்லேலூயா. இப்ப பெந்தகாசு நாள் எடுத்துங்க. நீங்க இவங்க உட்காந்துக்கின்னு எல்லாரும் ஆலலூயா ஆலலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்னதான் வரும்போது திடீர்னு காத்து அடிச்சது. அங்க எலியாக்கு அடிச்ச மாதிரி கிடையாது. இது வந்து பயங்கரமா புயல் காத்து மாதிரி அடிச்சது. வந்தது பயங்கரமான காத்து. முழு அந்த நாட்டுல வரல, இந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்தது காத்து. சூழ்ந்து அடிச்சது அந்த காத்து. பார்த்தோன்னா அந்த காத்துல வந்து அப்படியே அக்னி பொத்துன்னு விழுந்தினே இருக்குது. ஞாபகம் போல வந்தது. எல்லாரும் தலையில அந்த அக்னி இருந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு உணர்வு இருந்தது. அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்குது. அல்லேலூயா. அவங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்குது. கரெக்டா இல்லைங்களா? அந்த மாற்றம் நடக்கும் போது அந்த உணர்வோட வெளியில வந்தாங்க. இல்ல இப்படிதான் வந்தாங்க. அவங்க போதையில இருக்கிறாங்க. ஓ மணி 9 எவனே வந்து குடிச்சிட்டு நடப்பானா எப்படி? அல்லேலூயா. அந்த உணர்வு அந்த போதையில நடந்தாங்க அவங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்து இருக்குது. அவங்களுக்கு தெரியல. தூய ஆவியானவர் அவங்களுக்குள்ள எரிங்க வந்துருக்கு. அவங்களுக்கு தெரியல. இன்னும் ஏதோ உணர்ந்தாங்க. என்ன இது ஒரு மாதிரியா இருக்குது, என்ன இது, என்ன நம்ம பாஷா எல்லாம் பேசிருக்கான். பண்டு ஏதோ பேசிருக்கான். 144 பேர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏதோ சம்திங்ஸ் கான் ராங், ஏதோ ஒண்ணு நடந்துருக்குது. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. அல்லேலூயா. பேதுரு ஏஞ்சி நின்னு உணர்வோட என்ன உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். உணர்வோட பேசினார். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். அந்த உணர்வோட பேசினார். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் செயல்பட்டார். ஆண்டவர் அங்க செயல்பட்டார். செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு விசுவாசம் பலம் அவனுக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரிந்தது இது ஆவியின் ஆற்றல், தேவ ஆவியின் வல்லமை. உணர்வு வேண்டும். ஆண்டவர் உன்னை தொடுவார். ஒன்றும் கிடையாது. நல்லா சிந்தித்து பாருங்க. 12 வருஷம் ரத்த போக்கில் இருந்த அந்த பெண்ணு அவங்க என்ன உணர்ந்தாங்க? அவங்க வீட்டில் உட்காந்துக்கின்னு அவங்க ஆடைய தொட்டாலே எனக்கு குணம் அடைவேன். அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவோட ஆடைய போய் இயேசுல இருந்து என்ன வெளியில வந்தது? உணர்வு. அந்த உணர்வு தான் அந்த வல்லமை. அவரு உணர்ந்தார். யாராவது ஒருத்தங்க உணர்வோட தொட்டிருக்கிறாங்க, உணர்ச்சியோட தொட்டிருக்கிறாங்க. அவங்க உணர்ந்தார். அவரு தொடும் போது தான் அங்க என்ன நடந்தது?
அற்புதம் நடந்தது. ஆமென். உனக்கு அற்புதம் நடக்கணும் சொன்னா உனக்கு உணர்வு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா பேசுறேன் நானு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரும்போது அந்த மாற்றம் தெரியுமா? ஒரு மாற்றம் தெரியுமா? குழந்தை இருக்கிற மாற்றம் தெரியும்ல? அதே உணர்வு எல்லாருக்கும் வரணும். ஆவினார் உங்களுக்குள்ள இறங்கி செயல்படும் போது அந்த மாற்றம் நிச்சயமா உனக்கு தெரியும். ஏதோ நீ புள்ளத்தாச்சியா இருக்கிற மாதிரி நீ இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கெல்லாம் புள்ளத்தாச்சியா இருக்கணும். ஆமா, filled with the Holy Spirit. Holy Spirit உங்களோட முழுமையா இருக்கணும். புள்ளத்தாச்சி மாதிரி இருக்கணும். எப்போ ஆண்டவரோட வார்த்தை எடுத்து சொல்லுவோம். ஆண்டவரை பத்தி எப்போ எப்படி சொல்லணும். ஆண்டவரை பெத்தி எடுக்கணும். ஆண்டவரை பெத்தி எடுக்கணும். ஆண்டவரை பெத்தி எடுக்கணும். அப்படிதான் இருக்கணும். அந்த உணர்வு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ உட்காந்தீங்கன்னா ஆனா அப்படி கிடையாது. உணர்வு வேணும். ஹல்லேலூயா. நீ உணரணும். நீ உணரணும். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மற்றவங்கிட்ட நீ புரிய வைக்கிற. கரெக்டுங்களா? எந்த உணர்வோட புரிய வைக்கிற? ஏதாவது ஒரு உனக்காக செய்வாங்கன்னு புரிய வைக்கிறல்ல? கரெக்டா இல்லைங்களா? ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு நீ புரிய வைக்கிறல்ல? டாக்டர்கிட்ட போனால் கூட இல்லை டாக்டர் அந்த உணர்வோட நீ பேசும்போது அந்த டாக்டர் நீ எந்த உணர்வோட பேசுற அந்த நாளுக்கு நல்லா தெரியும். ஏன்னு அதுக்காக தான் படிச்சுன்னு வந்திருக்கிறான். சைக்காட்ரிஸ்ட போனால் கூட அந்த இதுக்காக தான் படிச்சு வந்த அந்த எந்த உணர்வோட பேச அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தெரியுமா? கடவுளுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷன் செயல்படுமா? கடவுள் செயல்பட மாட்டாரா? உனக்கு உணர்வு வேணும். உணர்வு இருந்தானா ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய 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 காரியங்கள் செய்வார். நீ உணரணும். நான் அவரை கூக்குலிட்டு கூப்பிடும் போது அவர் எனக்கு செவி சாய்ப்பார். நிச்சயமா எனக்கு ஞானத்தை கொடுப்பார். நிச்சயமா உங்களுள்ள மாம்பெருங்கள் செய்வார். உனக்கு உணர்வு வேணும். அல்லேலூயா. நான் கேட்கும் போது எனக்கு உணர்வு வேணும். அவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இவனுக்கு உணர்வு வேணும். நான் தப்பு செய்த பிறகு ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்பா, என்கிட்ட அந்த பிசாசுக்கு நான் அடிமையா இருக்கிற விரும்பலப்பா, என்கிட்ட நான் தப்பு செய்து வந்திருக்கிறேன். அந்த பிசாசுக்கு அடிமையா இருக்கிறத விட நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்ப்பா, நான் தப்பு தான் செஞ்சு வந்திருக்கிறேன். அந்த உணர்வோடு நீ போகும்போது நிச்சயமா ஆண்டவர் உன்னோட பாவத்தை மன்னிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்கள அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. அந்த உணர்வு வேணும். ஹல்லேலூயா. 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 அதனால ஆண்டவருக்குள்ளர அவர் வராரு, கதவை தட்டுறாரு. என்கிட்ட அவருக்கு உணர்வு இருக்குது. இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்ல. மக்களுக்கு எவனுமே கை கொடுக்க மாட்டவே மாட்டான். அதனால நானே இறங்கி நானே செயல்படுவேன். அல்லேலூயா. அந்த உணர்வோட ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட உணர்வு? எப்படிப்பட்ட உணர்வு ஆண்டவர்கிட்ட இருக்குது? சொல்லுங்க. எனக்கு தெரியும் அவரை. சத்தமா சொல்லுங்க. எனக்கு இயேசு தெரியும். சிம்பிளா சொல்றேன் நான். எவ்வளவு உணர்வு பாருங்க அவருக்குள்ள. எல்லாமே வெட்டு வெட்டு விரும்பியா இறங்கி பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சிலுவை சாவரிகம் கீழ்ப்படைந்து அடியும் உதையும் பிச்சியும் நான் என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாம் முடித்து வாயை துறக்காம அந்த உணர்வோட செயல்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவரும் நான் காப்பாற்றி தீருவேன், ஏனென்றால் இவர்கள் என் மூலியமாக வந்தவர்கள். ஆமென். அப்படிப்பட்ட இயேசு அந்த உணர்வோடு இருக்கும் போது ஏன் அதே உணர்வோடு அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அல்லேலூயா. எதுக்கு நான் இயேசு ஏத்துக்கணும்? இது ஒரு கேள்வி எழுப்பணும் நமக்குள்ள. எதுக்கு நான் இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதுக்கு இயேசு வேணும்? எனக்கு எதுக்கு இயேசுங்க வேணும்? எதுக்கு எனக்கு இயேசு வேணும்? கேளுங்க. எதுக்கு எனக்கு இயேசு வேணும்? சத்தமா. ஏன்னுட்டா முழு உணர்வோட வாழ்வதற்காக தான் எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும். மற்றவங்களோட உணர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனா இயேசு கிறிஸ்து எங்குள்ளார வாழணும். அப்பதான் இந்த உணர்வு எங்குள்ளார இருக்கும். இல்லைன்னா உணர்வு இல்லைன்னா எப்படி நடக்கணும்? பாப்பீங்களா சினிமால? அது என்னது? செத்து போன பணம் பாரி நாங்க நடக்கணும். உணர்வு இல்லைன்னா. பணத்துக்கு உணர்வு இருக்கா? எத்தையுமே சொல்றீங்க பணத்துக்கு உணர்வு இருக்கு. இப்ப நீங்களாம் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லாட்டி செத்து போனவங்களா இருக்கிறீங்களா? அப்புறம் உணர்வு இருக்கணும்ல. இருக்கா? உணர்வு இருக்குன்னா அப்புறம் நீங்க திட்ட மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, நோண்ட மாட்டீங்க, கிண்ட மாட்டீங்க.
உணர்வு இருந்தானா? இல்லைன்னா நீங்க சொல்லி நீங்க திட்டும் போது ஐயோ நான் என்ன பணமா நிக்கிறேன் நான், அந்த உணர்வு வேணும். நீங்க தப்பு செய்யும் போது நீங்க உணர்வு வேணும். ஐயோ நான் திட்டேனே, பணமா இருக்கிறேன். உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். உங்களை அப்படின்னா பைபிளுக்கு தமிழ், உங்களை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து கொள்ளுங்கள். உனக்கு உணர்வு இருக்கா? ஆமாவா இல்லையா? எனக்கு உணர்வு இருந்தானா இயேசு என்ன கூப்பிடும் போது அவரோட குரலுக்கு நான் செவி சாய்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு உணர்வு வேணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்த பிறகு தேவ உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்த பிறகு உங்களுக்கு தேவ உணர்வு இருக்கும். அப்படின்னா கடவுள் போல் நான் இருக்க வேண்டும். இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்பது கடவுள் போல் இருப்பது. அல்லேலூயா. இஸ்ரவேல், உண்மையான இஸ்ரவேல் நாங்கள் இருக்க வேண்டும்னா கடவுள் போல் நான் இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்குள்ள நான் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த முழு உணர்வு என்குள்ள இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தூய ஆவியின் ஆற்றலால், அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Thank you Lord, Holy Spirit Lord, thank you Jesus, hallelujah. நிறைய பழம் கொட்டுறாரு, அதனால தான் நின்ன நான், பழம் கொட்டுறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா நிறைய கனி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கறதுக்காக அவர் கனி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாங்கள் அவருடைய சீடர்களாக இருந்து அவருக்கு பெருமை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையா இறங்கி அந்த உணர்வோட, நம்ம பத்தி பேச வேணாம், நம்ம பத்தி பேசாதீங்க, நம்ம பத்தி எதுவும் பேசினு இருக்காதீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்களோ, ஆண்டவர் நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்களோ, நீங்க கொடுத்தவங்க தான், நீங்க தான் முக்கியம். கொடுத்தவர் தான் முக்கியமானவர். கடவுள் வந்து நம்ம மனைவி குழந்தை கொடுத்துருக்கிறார், கணவன் பிள்ளைங்க கொடுத்துருக்கிறார், எல்லாமே கொடுத்துருக்கிறார். கொடுத்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே நீங்க கொடுத்தவங்க நீங்க தான் ஆண்டவரே முக்கியம். இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை, அதனால் தான் உங்களோட உணர்வை இல்லாமல் நான் இத்தனை நாள் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனிமே உங்க உணர்வு, பரிசுத்த ஆவியின் உணர்வு எங்குள்ளர இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உணர்வோட நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த விசுவாசம், அந்த உணர்வு இருந்தால் நிச்சயமா உங்களுடைய விசுவாசம் பலம். அல்லேலூயா. நான் உணரணும், நான் குணமடைந்தேன். சும்மா கிடையாது, நான் உணரணும், நான் குணமடைந்தேன். நான் உணர்ந்து, நான் உணரணும், நான் பெற்றுக்கொண்டேன். நான் உணரணும், எனக்கு மன்னிப்பு வந்தது. உட்காந்துக்கின்னு தேங்க்யூ அப்படின்னு கிடையாது. நான் உணரணும், நான் குணமடைந்தேன். அப்படின்னா உடம்புல ஒரு மாற்றம் நிச்சயமா தெரியும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு மாற்றம் என்பது நிச்சயமா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் நிச்சயமா தெரியும். ஹல்லேலூயா. நானும் முருகா வந்துட்டு வண்டி எடுக்க போகும்போது ஒரு அம்மா வந்துட்டு அந்த என்னது தர்பூஸ் 2 துண்டு வச்சிருந்தாங்க. நானும் முருகா 2 பீஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு நான் கை எப்படி துவச்சிக்கினேன். அவங்க என்ன பண்ணாங்க, கிளாஸ்ல தண்ணியும் எடுத்தாங்க, கிளாஸ்லயும் கை கழுவிக்குங்க அப்படின்னாங்க. கிளாஸ் எடுத்து என் கையில கொடுக்க கிளாஸ் எடுத்த நான், எனக்கு உணர்வு இருந்தது. எப்படிப்பட்ட உணர்வுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்களோ, அவங்க ரொம்ப பெரிய வயசு கிடையாது, ஒரு தாய் எப்படி பிள்ளைங்க பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் கையை கழுவிட்டு ஆண்டவர் சொல்றாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னாரு ஆண்டவர் சொன்னார். நான் வாயத்து வந்து நிறைவாக ஆசீர்வாதம், என் கண்ணில் இந்த தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், நான் பாருப்பா 5 ரூபாய்க்கு தான்ப்பா அது, ஆனா எந்த ஆசையில வந்து தண்ணியும் கொடுக்குறாங்கப்பா, கையும் கழுவுறதுக்கு. இவர் வாயிலிருந்து கூட வந்தது அதேதான். ஹல்லேலூயா. அப்படின்னா கடவுள் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறார், கடவுள் எந்த அளவுல செயல்படுகிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். உணர்வு வேணும். ஏதோ நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது, உணர்வு வேணும். அவங்க மற்றவங்களோட உழைப்பு, உணர்வு வேணும். ஒரு தாயை போல நம்மள பாத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால அந்த உணர்வோட நாம இந்த நேரத்தில் இருப்போம். அந்த உணர்வு இருக்கும் போது நிச்சயமா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நிச்சயமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார செயல்படுவார். ஹல்லேலூயா. ஜெபிங்க,
ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்கள் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எதையும் செய்யக்கூடியவர். உணர்வோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமா என்ன தொடுவார். நிச்சயமா ஆண்டவர் என்ன தொடுவார். நிச்சயமா உங்களோட பெரிய காரியங்கள் செய்வார். உணர்வோடு இருங்கள். விட்டுடாதீங்க. உணர்வோடு இருங்க. நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே எங்களுக்கு தாரும். அப்பா இயேசுவே, உமக்கு நாங்கள் அடிமைகள் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களை நிரப்பும் இயேசுவே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, சகோதரன் வழியாக ஆண்டவரே அப்பா இயேசுவே, உணர்வுள்ள வார்த்தைகளை இயேசுவே எங்களுக்கு தந்தீரே. அப்பா இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அந்த உணர்வுள்ள வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே நிரப்பும் இயேசுவே. எங்கள் சிந்தனைகளில் நிரப்பும் இயேசுவே. அப்பா ஏசப்பா, உம்மால் கூடும் ஏசப்பா. உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும் ஏசப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் உணர்வோடு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று ஆண்டவரே உணர்வோடு நாங்கள் வீடு திரும்பும்படி செய்யும் இயேசுவே. அப்பா இயேசுவே, நாங்கள் வெறும் கையோடு திரும்பி போகாதபடிக்கு ஏசப்பா, உமது உணர்வுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. நிரப்புப்பா, நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் இயேசுவே. உமது வல்லமை இந்த நேரத்திலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவே. அப்பா இயேசுவே, எங்களை உணர்வுள்ளவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நாங்கள் உம்முடைய ஆலயம் ஏசப்பா. இந்த ஆலயத்திலே நீர் தங்கி வாசம் செய்யும் இயேசுவே. நன்றி ஏசப்பா. நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அப்பா இயேசுவே, நாங்கள் உம்முடைய ஆடுகள் ஏசப்பா. உமது மந்தையிலிருந்து நாங்கள் சிதறி போகாதபடிக்கு இயேசுவே உமது உணர்வுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் இயேசுவே. அப்பா இயேசுவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி, உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லாமே ஆம். ஆமென். 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 அல்லேலூயா. நம் அனைவரும் கண்களை மூடி கைகள் உயர்த்தி, சகோதரர் அவர்கள் ஆவியானவரின் ஆற்றலால் உங்களுக்காக வேண்டுவார். அந்த முழு தேவ உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்பது வேண்டுவார். தயவுசெய்து கண்ணை திறக்காதீங்க. கண்ணை திறந்துட்டோன்னா உணர்வு செயல்படாது. கண்ணை மூடிங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க. கண்ணை இறுக்கி கட்டி கையை தூக்கி ஆண்டவர் உணர்வோடு உங்களுக்குள்ள செயல்படுவார். செவிங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமை இரட்சகரே, இயேசு கிறிஸ்துவே, இதோ வாசற்படிக்கு முன்பாக நான் நிற்கிறேன். உங்க கதவை நான் தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு எவன் திறக்கிறானோ அவனோடு கூட நான் வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, நாங்க நின்று கொண்டிருக்கிறதுக்கு நேராகவே எங்களை இணைகிற ஆண்டவரே, எங்களை தொடுகிற தொலைவில ஆண்டவரே சோத்திரம், நீங்க நின்று எங்களை தொட்டு கொண்டிருக்கிறத
எங்களோடு இணைந்திருக்கிறத ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்க காதுல எங்க சரீரத்துல நாங்க உணர்வடைகிறத புரிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே எரிச்சல் அடையாதபடி, கோபம் கொள்ளாதபடி, மூர்க்கம் அடையாதபடி, ஆண்டவரே வேற எந்த சிந்தையாகவும் இல்லாதபடி தெய்வம் எங்களோடு முகமுகமாய் ஆண்டவரே எங்க இருதய கதவுல இருதயத்துக்குள்ளாக நீங்க வாசம் செய்ய துடிக்கிற அந்த உணர்வை நாங்க அறிந்து கொள்ள, உம்மோடு பிணைந்து கொள்ள, உம்மோடு இணைந்து கொள்ள, உம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க துடிக்கிற அந்த ஆதங்கத்தை அறிந்து நித்தமும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில, உம்மை தேடுகிற உணர்வில கர்த்தர் நீர் பார்க்கிறீர், கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர், கர்த்தர் எங்களோடு முகமுகமாய் ஆண்டவரை கை கோத்து நடக்கிறீர் என்ற எண்ணத்தோடு, பயத்தோடு, தேவ பயத்தோடு உம்முடைய போதனைகளை கை கொள்ளும்படி, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி, உம்முடைய வசனத்துக்கு சத்தத்தை கேட்கும்படி செவி சாய்க்கிற ஆடுகளாய், செவி சாய்க்கிற பிள்ளைகளாய், நல்ல மெய்ப்பருக்கு, நல்ல ஆயனுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும், எப்பொழுதும் ஆண்டவரே உம்மில் நாங்க வாழ வெடியாய் நடக்கும்படி, சத்தத்தை கேட்கும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய முரட்டாட்டங்களை, அவபக்திகளை, அறியாமையில ஆண்டவரே கேளாமைகளை, செவி சாய்க்காத தன்மைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா, எங்களை விட்டு எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே உம்முடைய ஆடுகளாய் இருப்போம் என்றால், உம் ஜனங்களாய் இருப்போம் என்றால், அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருப்போமானால் ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்டு பழகிற பிள்ளைகளா இருக்கணும் ஐயா. உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே உம்மை உணர்கிற, உம்மை அறிகிற அறிவு, உம்மை தேடுகிற உணர்வோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா, அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறாப்பா. ஆண்டவரே உங்க சிட்சி எனக்கு அற்பமா எண்ணாதபடி, உங்க அடிகளையும் உதைகளையும் திட்டுகளையும் ஆண்டவரே அற்பமா எண்ணாதபடி, அர்ப்பணம் கீழ்ப்படுகிற அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி திருந்தும்படி, மனம் திரும்பும்படி, மனம் மாறும்படி, ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக உணர்வு அடையும்படி தெய்வம் எங்களுக்கு ஒரு இருதயத்தை தாங்கப்பா. தேவ ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா, தேவ ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம், உம்மோடு பழகிறோம், உம்மோடு உறவாடுறோம், உம்மோடு இணைந்திருக்கிறோம் என்று மறுக்காதபடி, எங்களை ஏமாத்தி கொள்ளாதபடி, எங்களை நாங்க வஞ்சித்துக் கொள்ளாதபடி இந்த நாளிலே உணர்வு அடைகிற வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களோடு பேசினீர். ஆண்டவரே நாங்க இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க, இன்னும் உமக்கு அதிகமாக செயல்பட, இன்னும் உமக்காக உம் அருகில நெருங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்மை பின்தொடர விரும்புகிற தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இன்று எங்களுக்கு ஆண்டவரே அனுகிரகம் பண்ணினதுக்காய், இன்று ஆண்டவரே கிருபை பொருந்திய வார்த்தை, ஆண்டவரே சோத்திரம் சீர்படுத்துகிற வார்த்தை, நிலைப்படுத்துகிற வார்த்தை, எங்களை திருத்துகிற வார்த்தையை ஆண்டவரே என்று எங்களோடு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எந்தெந்த பகுதியில் நாங்க சீர்படாமல் இருக்கிறோமோ, இன்னும் நாங்கள் எந்தெந்த பகுதியில ஆண்டவரே உமக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறோமோ, இன்னும் எந்தெந்த பகுதியில முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ, எந்தெந்த பகுதியில் நாங்கள் மீறுதலா இருக்கிறோமோ, எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பின்னிட்டு பார்க்கிறோமோ, எந்தெந்த பகுதியில உமக்கு சம்பந்தம் இல்லை, உமக்கு சம்பந்தம் இல்லை, இன்னும் அறியப்படவில்லை என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரை சரி செய்யும்படி, அந்த இடங்களெல்லாம் கடந்து வரும்படி, அந்த இடங்களுள்ள எல்லா தடைகளையும் நீர் அழிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஏமாற்றின இடங்களில் இருந்து இந்த நிலை வரைக்கும் எங்களை தண்டிச்சிருந்தா, உங்க முகத்தை திருப்பி இருந்தா, உங்க முகத்தை மறைச்சிருந்தா, இன்னைக்கு ஆண்டவரே உங்க புண்ணியங்களை, உங்க நாமத்தை சொல்லி இருக்க முடியுமா? உம்மை சேவிக்க முடிந்திருக்குமா? ஆண்டவரே உம் சத்தத்தை கேட்டிருக்க முடியுமா?
ஆண்டவரே நான் செய்த முரட்டாட்டத்துக்கு பதிலா நீங்க பதில் செய்திருந்தா நான் எப்பவோ அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே, எப்பவோ நான் கெட்டு போயிருப்பேன், எப்பவோ நான் மரித்து போயிருப்பேன் ஆண்டவரே. நான் மரிக்கிறது, நான் கெட்டு போவது, நான் அழிந்து போவது உமக்கு விருப்பம் இல்லப்பா, உமக்கு விருப்பம் இல்லப்பா, உமக்கு விருப்பம் இல்ல. நான் வாழ வேண்டும் என்று, நான் பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவரும் சாயலை அடைய வேண்டும் என்று, உன் நன்மையை பெற வேண்டும் என்று ஆண்டவரும் துதியை சொல்லி வரும்படி எனக்கு இரக்கம் பாராட்டினீங்க, எனக்கு இரக்கம் பாராட்டினீங்க, என் மேல அன்பு வைத்தீங்க, என் மேல உம் நேசம் பெரிதாயிருக்கிறது. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இன்று எம்மானூர் சீஷருடைய ஆண்டவரே கூட இருந்து அப்பத்தை பிட்டு அவர் கண்களை நீங்க திறந்தது போல இன்று எங்களுடைய கண்களை நீங்க திறந்தீங்க. எங்களோடு ஆண்டவர் நாங்க திறந்து கொடுப்பதனால, ஆண்டவரை திறந்து கொடுப்பதனால, உண்மை நிலையில இருக்கிறதுனால, உணர்வு அடைவதனால எங்களோடு போஜனம் பண்ணுகிறீங்கப்பா. இன்னும் மறைவாக, இன்னும் நாங்க உணர வேண்டிய, இன்னும் கடந்து போக வேண்டிய, இன்னும் உம்மோடு கூட பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது அப்பா. அவற்றையும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து செயல்பட, உம்மை போல மாற, உன் சத்தத்தை கேட்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படி எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களை உருவாக்க வேண்டியது உம்முடைய கடமை அப்பா, உம்முடைய விருப்பம் அப்பா, உம்முடைய ஆசை அப்பா. அதனால நீங்க உடைக்கப்பட்டீங்க, நீங்க ஒடுக்கப்பட்டீங்க, நீங்க சிறுமைப்பட்டீங்க, சிலுவையிலே ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. என்னை உருவாக்கும்படி, என்னை பிழைத்திருக்கும்படி ஆண்டவரும் ரத்தத்தை, உதிரத்தை ஆண்டவரே எனக்காக சிந்தினீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்க உருவாகும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம் சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்டு கீழ்ப்படியும்படி உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்குமானா தீமையை விட்டு, பாவத்தை விட்டு உம்மை பற்றி கொள்வோம் ஆண்டவரே, உம்மை இணைந்து இருப்போம் ஆண்டவரே, உம்மை பின்தொடருவேன் ஆண்டவரே. ஆண்டவரே இவ்விதமாய் செய்வதற்காக நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைகளை உம்முடைய தாசருக்கு நீங்க வெளிப்படுத்தி தந்ததுக்காக நன்றி. அவரை ஆசீர்வதியும், இன்னும் பல வெளிப்பாடுகளை தந்து ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக்கொள்கிற ஆசானாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.